பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அரசு அனுமதியின்றி தனியாக ஃபவுண்டேஷன் நடத்தியது தொடர்பாக துணைவேந்தர் மீது குற்றப்பத்திரிகை ஹைகோர்ட் அனுமதி கொடுத்திருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாம பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளதாக கூறிதான் துணைவேந்தர் ஆர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர் சங்கத்தின் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த தண்டனை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். ஜெகநாதன் அவரை நீதிமன்ற காவல் வைத்து மறுத்த சேலம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில தான் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையை நீக்கி கோரித்தான் காவல்துறை தரப்புல ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுல புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும், எனவே தடையை நீக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனுவை அண்மையில விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அந்த தடையை நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் இன்றைக்கு அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது அந்த மனுதாரர் தரப்புல இன்றைக்கு, அதாவது ஜெகநாதன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது அரசு தரப்புல, அதாவது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் வினோத்குமார் ஆஜராகி இந்த வழக்கை பொறுத்தளவு ஜெகநாதனுக்கு எதிரான புகார்ல முழுமையான அளவுல விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் முழு வீச்சில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாகவும், எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எந்த ஒரு உத்தரவும் இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று அவர் வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் நீங்கள் உடனடியாக விசாரணை நடத்தி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மனுதாரர் தரப்பு வேண்டுமானால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்பு அதை எதிர்த்து வழக்கு தடையாக தொடரலாம் என்று அனுமதி அளித்து இருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.